நாடு முழுவதும் அரசு பள்ளிகள் மோசமான நிலைமைகள் இருக்கிறது என்றும் உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி கர்பான்பூச்சி ஜனதா கட்சி பள்ளிகளை சரிசெய் என்னும் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது. அரசு பள்ளிகளை ஆய்வு செய்து அதன் குறைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். இதற்காக அக்கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் பள்ளிகளுக்கு சென்று அங்குள்ள கட்டமைப்புகளை பார்வையிட்டு வருகிறார். அவர் செல்லும் இடங்களில் கட்டமைப்பு மோசமாக இருந்தால் அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு இருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இதற்கிடையே தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் அபிஜித் அண்மையில் பங்கேற்றார். அப்போது அவரிடம் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவர். அவர் பொருளாதாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கேரளாவில் பினராயி விஜயன் கல்வி மற்றும் சுகாதார மாதிரியை மிக நன்றாக அமைத்தார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பள்ளிகள் மற்றும் சுகாதாரத்துறையில் நன்றாக பணியாற்றியிருக்கிறார். நேர்மையாக சொல்ல வேண்டுமானால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், நன்றாக பணியாற்றி இருக்கிறார்கள் என தெரிவித்தார். அவரின் இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.